சொந்த தம்பியே திருமணம் பண்ணிக்கிட்ட அரசி கிளியோபெட்ராவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அழகுக்கே பேர் போன கிளியோபெட்ரா வெறும் 18வது வயசுலேயே அரசனை ஏறாங்க. அதாவது அவர் தந்தை மன்னர் 12ஆம் தொலைமையோட மறைவுக்கு அப்புறம் இஜிப்ட் அரச குடும்ப வழக்கப்படி அரசியாவை போறவங்க கண்டிப்பா திருமணம் பண்ணிருக்கணும். அதுவும் அரச வம்சாவளியில வந்தவங்க தான் அவங்க திருமணம் பண்ணிருக்கணும் ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால வெறும் 10 வயசான சொந்த தம்பியே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அரசி கிளியோபெட்ரா. இஜிப்ட் நாட்டின் ஒரு ஆளுமையா மட்டும் இல்லாம எல்லாத்தாலும் விரும்பப்பட்டாங்க அரசி கிளியோபெட்ரா. இவங்க தினமும் குடிக்கிறதுக்கு வெறும் பாலை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க 9 வெவ்வேறு மொழிகளும் பேசுவாங்களாம். இப்படி மிகவும் சிறப்பா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அரசி கிளியோபெட்ரா அவங்களோட 39 வயசுல ரோம் மன்னரோட வந்த ஒரு போர்ல படும் தோல்வி அடைகிறாங்க. அந்த தோல்விக்கு அப்புறம் அவங்களாவே அவங்களோட அறையில விஷ கொண்ட பாம்புகளை விட்டு அவங்களை கடிக்க வச்சு அவங்க இறந்து போனதா ஒரு தகவல் இருக்கு. இதுல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப வரைக்கும் அவங்களோட கல்லறை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பல வருஷமாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இதை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சில தகவல் படி இவங்களோட உடல் இவங்க பிறந்த இடமான அலெக்சாண்ட்ரியாவுக்கு கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சில தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த கருத்தை முற்றிலுமா மறுக்கிறாங்க. அவங்களோட யூகத்தைப்படி அரசி கிளியோபெட்ராவோட கல்லறை இஜிப்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல தான் மறைஞ்சிருக்கணும். அதை கண்டிப்பா நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம்னு இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க.